திருமணத்துக்கு ரொம்ப பேர் திருமணத்துக்காக ஆடி தேடி அழைச்சி உழைச்சி. ரெண்டாவது, திருமணம் ஒருத்தர் சேர்ந்து வாழ்ந்தாலும் பழைய மாதிரி, அதாவது பழைய காலத்துல, அதாவது 30 வருடங்களுக்கு முன் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை வேற, இப்போ உள்ள கணவன் மனைவி வாழ்க்கை வேற, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ரெண்டாவது, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணாலும் 30 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கணவன் மனைவி அந்யோன்யம், வசியம், ஒற்றுமை இப்போ உள்ள கணவன் மனைவிக்கு இல்லை. அது மாதிரி உள்ள சொந்த பந்தங்களுக்கும் இல்லை. அது மாதிரி நிறைய வரும் காலகட்டங்கள்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப திருமணம் ஏன் நடக்கல? திருமணம் நடந்தா குழந்தை இல்லை குழந்தை லேட்டா கிடைக்குது, இல்லை டைவோர்ஸ்ல போகுது, இந்த மாதிரிலாம் பிரச்சனையா இருக்கு. இது மாதிரி உள்ளவங்க, திருமணம் நடக்காதவங்க, இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது ஒரு முக்கியமான ஸ்தலம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்தலம் நிறைய ஸ்தலங்கள் திருமணத்துக்காக இருக்கு. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்ல இது ஒரு ஸ்தலங்கிற. ஆமா, நம்ம 274 சிவஸ்தலங்கள்ல பாடல் பெற்ற சிவஸ்தலம் 125வது சிவஸ்தலம் இந்த ஸ்தலங்கிற. திருமறை காடு, இந்த ஊரு பேர் திருமறை காடு, வேதாரண்யம்னு பேரு. அதாவது 4 வேதங்களையும் உள்ளடக்கிய ஊரு. அந்த வேதாரண்யத்துக்கு நேர் எழுத்த மாதிரி கடற்கரை இருக்கு. இந்த கடற்கரையில போய் குளிச்சிங்கன்னா 4 வேதங்களும் சங்கமிச்ச இடம் அந்த இடம். ரிக்கு, சாம, யசூர், அதர்வனன்னு சொல்லி 4 வேதங்களும் சமர்ப்பிச்ச ஊர் அந்த ஊரு. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, சிதம்பரத்தை போய் தரிசித்தாலே முக்தி, அது மாதிரி காஞ்சியில வாழ்ந்தாலே முக்தி, வேதாரண்யத்துல போய் நீராடணும். யார் ஒருத்தர் போய் வேதாரண்யம் கடற்கரையில நீராடுறாங்களோ, இந்த 4 வேதம், அதாவது ரிக், யசூர், சாம, அதர்வன், இந்த 4 வேதத்துல உள்ள கர்மா யாருக்கெல்லாம் இருக்கோ, திருமணம் ஆகலை சார், குழந்தை இல்லை சார், எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா திருமணம் நடக்கும். ரெண்டாவது, இந்த கோயில் செடியாவும் கொடியாவும் பூஜிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 வேதத்திலையும் செடி கொடிகளோட தெய்வமா பூஜிக்கப்பட்டிருக்குங்கிற. 64 சக்தி பீடத்துல இந்த கோயில் சுந்தரி பீடமா இருக்கு. அம்பாள் வேதநாயகி. சுவாமி பேரு வேதபுரீஸ்வரர், அம்பாள் பேரு வேதநாயகி. உலகத்திலே நீங்க இந்த திருமண காட்சி கொடுத்த அமர்ந்து, திருவள்ளிமலைங்கிற ஊர்ல நின்று காட்சி கொடுக்கும். திருவள்ளிமலை 2 பேரும் அமர்ந்து காட்சி கொடுக்குற ஊரு இந்த வேதாரண்யங்கிற ஊர். இப்ப கல்யாணம் பண்ணா உட்கார்ந்து தாலி கட்டுறாங்கல்ல, அது மாதிரி அமர்ந்து காட்சி கொடுக்குற ஊர் வேதாரண்யம், திருமறை காடுங்கிற. இது 64 சக்தி பீடத்துல இது ஒரு பீடம். ஆமா, இந்த பீடத்துல மந்திர பீடம்னு பேரு. இந்த பீடத்துல போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடைபெறும், கட்டாயம் மறுமணம் நடைபெறும், கட்டாயம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள். ஏன் அதெல்லாம் சொல்றேன்னு சொல்லுங்க. ஒரு முறை என்ன செஞ்சாரு, திருநாவுக்கரசர் கோயிலுடைய மெயின் கதவு பூட்டியிருக்கு. திருமறை காடு வேதாரண்யத்துல மெயின் கதவு பூட்டியிருக்கு. இந்த கதவு ஏன் நம்ம நேர்வழியிலே போகணுமே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் எத்தனை பாட்டு பாடுறாரு? 25 பாட்டு பாடுறாரு. திருநாவுக்கரசர் எத்தனை பாட்டு பாடுறாரு? கதவு திறக்குது. திருஞான சம்பந்தர் 1 பாட்டு தான் பாடினாரு, கதவு பூட்டிடுச்சு. அப்பேற்பட்ட கோயில் இந்த கோயில். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லை, திருமணமே நடந்து திருமணத்துல பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா, ஒரு கதவு திறந்து ஒரு கதவு மூடின ஊர் அந்த ஊருங்கிற வேதாரண்யம், திருமறை காடுன்னு பேரு. இந்த ஊர்ல தான் அகத்திய முனிவர் இது பக்கத்துல அகஸ்தியன் பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. வேதாரண்யம் பக்கத்துல அகஸ்தியன் பள்ளின்னு ஒரு, அந்த இடத்துல தான் தியான குளத்துல இருந்தாரு. நீங்க வேதாரண்யம் போடுறப்ப இந்த தியானம் பண்ண இடத்தையும் போய் சந்திச்சுட்டு வரணும், சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவருக்கும் கைலை மலையில கல்யாணம். இந்த கல்யாணத்தை அகத்தியர் கேட்டாரு, நான் அந்த மாதிரி உங்க திருமண குலத்தை காணணுமே அப்படின்னு. நீ போய் உலகத்தை பூமியை தெற்க உயர்ந்து வடக்க தாழ்ந்ததுனால உலகத்தை சமநிலைப்படுத்தி நான் உனக்கு திருமண காட்சி தர்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் உத்தரவிட, இவர் தியானத்துல தியானம் பண்ண ஊர் அகஸ்தியன் பள்ளினுங்கிற ஊரு. அது பக்கத்துல தியானம் முடிஞ்சு சமநிலையானதும் திருமண காட்சி கொடுத்த ஊரு வேதாரண்யம், திருமறைக்காடு. இங்க போய் வேதபுரீஸ்வரரையும் அம்பாலையும் வணங்கினதுனால இங்க திருமண காட்சி, அகத்தியருக்கு நேரடி காட்சி கொடுத்த இடம் இங்கதான் வேதாரண்யத்துல. அப்பர், சுந்தரர், தேவர் 4வராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். இதுக்கு நேர் எழுத்த மாதிரி உள்ள கடற்கரை, புண்ணியமான கடற்கரை. அமாவாசை, பௌர்ணமி, புரட்டாசி மாசம், மகாலய பட்சம், இந்த காலங்கள்லாம் திதி தர்ப்பணம்.
வேதாரண்யத்திலையும் கொடுப்பாங்க, கோடியக்கரையிலையும் போய் கொடுப்பாங்க. முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஸோ அதனால இந்த கோயிலுக்கு நீங்க போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக 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 கல்யாணம், அதாவது ஒரு கணவன் மனைவி யார் ஒருத்தர் புதுமண தம்பதியா போறாங்களோ வேஷ்டி கட்டிக்கிட்டு தான் போகணும். பெண்களா போனா புடவை கட்டிட்டு தான் போகணும். எப்படி கல்யாணத்துல பட்டு புடவை பட்டு வேஷ்டி கட்டுறீங்களோ அதே மாதிரிதான் நீங்க இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரணும், கடல்ல குளிச்சுட்டு. அதனால இந்த கோயில் வந்து வருஷந்தோறும் திருவிழாக்கள் உற்சவங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் நீக்கின ஊர் இந்த ஊர். ராமன் வந்து ராவணனை வதம் செஞ்சு அவருடைய சாபம் நீங்காம திருமறைக்காடு வேதாரண்யம் வந்து பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட ஊர் இந்த ஊர். அதனால இந்த கோயில்ல நீங்க போய் வலது பக்கமா தட்சிணாமூர்த்தி எல்லாம் வணங்கிட்டு வலது பக்கமா அப்படியே போய் முருகனை பார்த்துட்டு அந்த வலது பக்கமா வீணை இல்லா சரஸ்வதி, வேதநாயகிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் போட்டி. நான் பாட்டு நல்லா பாடுறேன்னா நீ இசை நல்லா அமைக்கிறியா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவிக்கும் வேதநாயகிக்கும் போட்டி, அம்பாளுக்கும் போட்டி. இந்த போட்டியில சரஸ்வதி வந்து தன்னுடைய வீணை வாசிச்சது வந்து தவ கோலத்தை, தனது வீணை இல்லாமல் வந்து தவ கோலத்துல இருந்தது வந்து வாசிச்சது வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இங்க போய் எல்லா கோயிலையும் பாருங்க சரஸ்வதி தேவி வீணையோட இருக்கும், இந்த கோயில்ல மட்டும் வீணை இருக்காதுங்கிற. தவ கோலத்துல இருக்கும் சரஸ்வதி, தியான கோலத்துல இருக்கும். சில பேர் கல்வியில படிக்கல, கல்வியில சரியா இல்லை, சில பேர் சித்தி முத்தி அடையணும். சில பேர் வந்து அதான் சித்தி முத்தினா சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இந்த மாதிரி வாழ்ந்த ஊர் இந்த ஊருங்கிற. வீணை இல்லா சரஸ்வதிங்கிற. ராமன் வந்து சீதையை தேடி இங்க கோடியக்கரைக்கு வந்தப்ப அவருடைய பிரம்மகத்தி தோஷம் நீக்கின ஊர் அந்த ஊர். ஸோ அதனால வேதாரண்யம் வந்து வேதாரண்யம் கோவில் விளக்கழகுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சரஸ்வதி இல்லாத வீணை வந்து இந்த கோயில் வந்து மிக மிக முக்கியமான ஸ்தலம். போய் நீங்க சிவனும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா திருமண கோலத்துல காட்சி கொடுத்து மிக அற்புதமான ஸ்தலம். உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்துல. ரெண்டாவது, இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து வேதாரண்யத்துக்கு வரலாம். சென்னையிலேருந்து வரவங்க கடலூர், சிதம்பரம் வழியா, நாகப்பட்டினம் வழியா வந்து அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி வந்து இந்த கோயில் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வரவங்க அறந்தாங்கி, திருவாரூர், கும்பகோணம் வழியாகவும் வேதாரண்யம் போகலாம். இந்த கோயிலுக்கு வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து பக்கம், வேதாரண்யங்கிறது திருத்துறைப்பூண்டியிலேருந்து பக்கம். ரெண்டாவது, இந்த கோயில் வந்து பல்வேறு சிறப்புகள் இந்த கோயில்ல இப்ப நான் சொல்லியிருக்கிறது ஒரு 10 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பல்வேறு விதமான சிறப்புகள் இந்த கோயில்ல இருக்கு. ஸோ இந்த தலம் வந்து பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டது, கதவு திறந்த கோவில் மூடுனது, திறந்த கதவு மூடினது, வேதங்கள் அதாவது திருநாவுக்கரசர் பாடி 25 பாட்டு பாடி திறந்த ஊர் இந்த ஊரு. ரெண்டாவது, அகத்தியருக்கு திருமண காட்சி, சிவனும் பார்வதியும் டைரக்டா காட்சி கொடுத்த ஊரு. ரெண்டாவது, இந்த திருநீரை வாங்கிட்டு போய் வீட்டுல திருநீரோட கலந்து நீங்க பூசுனீங்கன்னா, குங்குமம் வாங்கி பூசுனீங்கன்னா கண்டிப்பா திருமணம் உண்டு. இந்த கடல்ல நீராடி நீங்க போய் திருமணத்துக்காகவோ இல்ல 35 வயசாவது 40 வயசாவது மறுமணத்துக்காகவோ வெயிட் பண்ணிடும், கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு, ஒரு மறுமணம் அமையும், ஒரு வாழ்க்கை துணை அமையும். ஸோ கண்டிப்பா திருமணம் நல்லாதவங்க, திருமணம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறவங்க, இல்ல மனைவியால சஃபரா இருக்கிறவங்க, சார் நான் கணவன் மனைவி பண்ணிட்டேன், குழந்தெல்லாம் இருக்கு, பட் நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இல்லை, ஏன்னா ஒற்றுமைக்கு உண்டாக்கக்கூடிய ஸ்தலமும் அந்த ஸ்தலங்கிறேன். கண்டிப்பா போய், ஏன்னா இந்த 4 வேதங்களும் மரமாவும் செடியாவும் கொடியாவும் இருந்திருக்கு. பூனாகி புல்லாகி ஊராகி உறவாகி எல்லா வகை தாவரத்தும் சங்கமமாக இருக்கின்ற மாதிரி சிவனுடைய பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. இது மாதிரி இதனுடைய கோயில் வந்து ஆதி காலத்து கோயில், கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான கோயில், 4 வேதங்களுக்கும் உட்பட்ட கோயில். இந்த கடற்கரை ரொம்ப முக்கியமான, வேதாரண்யமும் கோடியக்கரையும் ரொம்ப முக்கியமான கடற்கரை. கடற்கரையில போய் கண்டிப்பா நீராடணும். நீராடி இந்த வேதாரண்யத்துல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைகூடும். இது சத்தியமான உண்மை, இந்த நிதர்சனமான உண்மை. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அடுத்த வருஷம் திரும்ப வரதுக்குள்ள உங்களுக்கு திருமணம் முடிந்து விடும். நீங்க ஆத்மாத்மா போகணும். நான் சொன்னேன்னு பேண்ட் எல்லாம் போட்டு போகக்கூடாது, வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். நான் சொன்ன மாதிரி சுடிதார்லாம் போட்டு போகக்கூடாது, புடவை தான் கட்டிட்டு போகணும். இப்படிலாம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். திருமணத்துக்கு உண்டான கோவில் இந்த கோவில் சொல்லியிருக்கேன். இந்த கோவிலுக்கு போய் டிவைன் ஜோதிடர நேயர்களும் உலகெங்கிலும் வாழ தமிழ் மக்களும் எல்லாரும் இந்த கோவிலை தரிசித்து மேலும் மேலும் வளமையும் வசதியும் பெறணும், திருமண வாழ்வு தித்திக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி.